வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தீமையை அழிக்கிறதுக்காகவே ஒரு புதிய தெய்வம் எப்படி உருவாச்சுங்கிறது தான். வாங்க, ஆறுமுகனோட பிறப்பு பத்தின அந்த அற்புதமான கதையை நாம விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். தெய்வங்களே பயந்து நடுங்க ஆரம்பிச்சா இந்த உலகத்தை யார் வந்து காப்பாத்துவா? ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் இல்லையா? இந்த கேள்வியிலிருந்து தான் ஆறுமுகனோட கதையே தொடங்குது. வாங்க, இந்த தெய்வீக பிறப்புக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு நம்ம ஆழமா பார்க்கலாம். முதல்ல நாம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். காலத்தின் இருள். இது தர்மம் குறைஞ்சு அதர்மம் தலைவிரிச்சு ஆடின ஒரு ரொம்ப இருண்ட காலகட்டம். பாருங்க, அந்த காலத்தோட நிலைமைய இந்த வார்த்தைகள் எவ்வளவு சரியா சொல்லுதுன்னு. தீமையோட சக்தி அந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. எவ்வளவுனா உலகத்தையே காக்க வேண்டிய தெய்வங்களே பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. அப்போதைய சூழல்ல ஒரு பெரிய சமநிலையே இல்லாம போச்சு. ஒரு பக்கம் சூரபத்மன் ஒரு அசுரன், அவனோட சக்திக்கும் ஆணவத்துக்கும் அளவே இல்ல. இன்னொரு பக்கம் அவனுக்கு பயந்து நடுங்கி போன தேவர்கள். இந்த பயம்தான் கதைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. வேற வழியே தெரியாம தேவர்கள் எல்லாரும் அவங்களோட கடைசி நம்பிக்கையா சிவபெருமான் கிட்ட ஓடுறாங்க. அவர் கால்ல விழுந்து தங்களை காப்பாத்தும்படி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. தேவர்களோட அந்த மனமுருகுன வேண்டுதல் பிரபஞ்சத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. அதுதான் கதையோட இரண்டாவது பகுதி, சிவனின் தெய்வீக நெருப்பு. அவங்க வேண்டுதலுக்கு என்ன பதில் கிடைச்சது? தேவர்கள் எல்லாரும் உதவி கேட்டு நின்னப்போ சிவன் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் அமைதியா இருந்தாரு. ஆனா அது ஒரு சாதாரண அமைதி இல்ல, ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி மாதிரி. அவருக்குள்ள ஒரு பிரபஞ்ச நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுதான் இந்த உலகத்தை காப்பாத்த போற தீர்வா மாறப்போகுது. அந்த பிரபஞ்ச நெருப்பு எங்கிருந்து வெளியே வந்துச்சு தெரியுமா? வேறெங்கேயும் இல்ல, சிவபெருமானோட ஞானத்தின் இருப்பிடமான அவரோட மூன்றாவது கண்ணிலிருந்து தான். அந்த பிரம்மாண்டமான நெருப்புலேருந்து உலகத்தையே பிரகாசமாக்குற சக்தி கொண்ட 6 தெய்வீக சுடர்கள் தோன்றுச்சு. இந்த 6ங்கிற எண்ணுக்கு பின்னால ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. அதை நாம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இப்போ அந்த 6 புனிதமான தீச்சுடர்களோட பயணத்தை நாம பார்க்கலாம். அந்த தெய்வீக பொறிகள் எங்க போச்சு, எப்படி உருமாறுச்சு? சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த அந்த சுடர்களை அக்னியும் வாயுவும் ரொம்ப பத்திரமா சரவண பொய்கைன்னு ஒரு புனிதமான குளத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த புனிதமான தண்ணில பட்டதும் அந்த 6 தீச்சுடர்களும் 6 தெய்வீக குழந்தைகளா உருமாறுது. சரவண பொய்கையில இருந்த அந்த 6 தெய்வீக குழந்தைங்களையும் கார்த்திக பெண்கள்னு சொல்ற தேவ கன்னிகைகள் பாக்குறாங்க. அவங்க தான் அந்த குழந்தைங்களை பாதுகாத்து ரொம்ப அன்போட வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த 6 குழந்தைகளும் ஒன்னா சேர வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாங்க, கதையோட உச்சகட்டமான ஒரு கடவுளின் பிறப்புங்கிற பகுதிக்குள்ள போகலாம். சரவண பொய்கையில 6 குழந்தைகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க 6 பேரும் தனித்தனி கிடையாது, ஒரே மகாசக்தியோட 6 விதமான பிரதிபலிப்புகள். சரியா அந்த நேரத்துல அன்னை பார்வதி தேவி அங்கே வர்றாங்க. தன்னோட தாய் பாசத்தால அந்த 6 குழந்தைங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரே அணைப்பா அணைச்சுக்கிறாங்க. அந்த நொடியில ஒரு மாபெரும் அற்புதம் நடந்துச்சு. அந்த 6 குழந்தைகளும் ஒன்னு சேர்ந்து 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரே தெய்வீக சக்தியை உருமாறுறாங்க. 6 முகங்களை கொண்டதால அவர் ஆறுமுகம்னு அழைக்கப்பட்டார். பாருங்க, 6 அழகழகு வடிவங்கள் ஒரே மகா சக்தியா இணைஞ்சிருக்கு. அவ்வளவுதான், கடைசியா தேவர்களையும் இந்த உலகத்தையும் சூரபத்மன் கிட்ட இருந்து காப்பாத்த போற அந்த மீட்பர் பிறந்துட்டார். ஒரு புதிய சக்தி பிறந்துடுச்சு, சரிதான். ஆனா ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? இந்த தெய்வீக சக்தியோட நோக்கம் என்ன? சூரபத்மனோட முடிவு எப்படி எழுதப்பட போகுது? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே இந்த மகா காவியத்தோட அடுத்தடுத்த பக்கங்கள்ல நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு.